குழந்தைகளை குஷிப்படுத்த வரும் சிவகார்த்திகேயனின் அயலான் மூவி வசூல் எவ்வளவு தெரியுமா? சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாகியுள்ள திரைப்படம் தான் அயலான். இப்படம் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்படம் வெளியாகி முதல் நாளே 13 கோடி ரூபாய் வசூல் ஈட்டியுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அயலான் திரைப்படம் பல தடைகளை தாண்டி நேற்று திரைக்கு வந்துள்ளது. இப்படம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்ட படம் அயலான். ஏலியனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் ரகுல் பிரீத் சிங், பானுப்பிரியா, யோகி பாபு, கருணாகரன், இஷா கோபிகர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்க நிரோஷா ஒளிப்பதிவு செய்துள்ளார். இப்படத்தை அறிமுக இயக்குனர் ரவிக்குமார் இயக்கியுள்ளார். சொந்த ஊரில் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட சிவகார்த்திகேயன் சில காரணங்களால் சென்னை செல்கிறார். அதேபோல் வில்லன் நோவா கேஸ் தயாரிக்க சக்தி வாய்ந்த பொருள் ஒன்றை பயன்படுத்துகிறார். அது பூமிக்கு மட்டுமல்லாமல் வேற்று கிரகத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஏலியன் வருகிறது. இவர்கள் மூவரும் இணைக்கும் கதையே அயலான் திரைப்படம். அதன்படி நேற்று வெளியான முதல் நாளே 10 முதல் 13 கோடி ரூபாய் வரை வசூலை ஈட்டியுள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படம் குழந்தைகள் மற்றும் குடும்ப ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படத்தில் சிஜி மற்றும் கிராபிக்ஸ் செலவு படத்தின் பட்ஜெட்டை தாண்டி சென்றதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இப்படத்திற்காக சிஜி செலவை சமன் செய்வதற்காக சம்பளம் வாங்காமல் சிவகார்த்திகேயன் நடித்துள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயன் போலவே நடிகர் சித்தார்த்தும் அயலான் படத்திற்காக ஏலியனுக்கு சம்பளம் வாங்காமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.